வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தொலைபேசியில் பேச்சு. உக்ரைன் சிக்கல், இஸ்ரேல் பாலஸ்தீன சிக்கல் ஆகியவற்றுக்கு அமைதி தீர்வு காணும் முயற்சிகள் குறித்து பேச்சு. மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாட்டில் திரண்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என விஜய் சூளுரை. ஐநாவின் அமெரிக்க முன்னாள் தூதர் நிக்கி ஹாலோ பேட்டி. சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு இந்தியாவின் உறவு மிகவும் அவசியம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் நிகழ்வை நாகர்கோவிலில் திரையிட்டு பார்த்த தொண்டர்கள். விஜயின் உரையை கேட்க முடியாத தொண்டர்களுக்கு நாகர்கோவிலில் ப்ரொஜெக்டர் மூலம் மாநாடு. தில்லியில் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்து சென்னை திரும்பிய மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் பேட்டி. அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மழுப்பிவிட்டு சென்ற கமல்ஹாசன். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் ரஷ்யா உக்ரைன் சிக்கல், இஸ்ரேல் பாலஸ்தீன சிக்கல் ஆகியவற்றிற்கு அமைதி தீர்வு காணும் முயற்சிகள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்திகள், உக்ரைனிலும் மேற்காசியாவிலும் நிலவும் சிக்கலுக்கு அமைதி தீர்வு காணும் முயற்சிகள் பற்றி பிரெஞ்சு பிரதமர் தன்னுடன் தொலைபேசியில் பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த மண்டலங்களில் அமைதியையும் அரசியல் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்துவதற்கு இந்தியாவின் ஆதரவு எப்போதும் உண்டு என்பதை தான் கூறியதாக தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையே உள்ள நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதன் தேவையை இருவரும் உணர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் மதுரையில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் உள்ள பாரபத்தியில் நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் லட்சக்கணக்கானோர் வந்து பங்கேற்றனர். மாநாடு மாலை 4 மணிக்கு தொடங்கும் என அறிவித்து இருந்த நிலையில் திடலில் இடம் கிடைக்குமா என்றெண்ணி ஏராளமானோர் காலையிலேயே வந்து குவிந்து விட்டனர். இதனால் பகலில் தீயாய் சுட்டெரித்த வெயிலில் காட்டத்தை தாங்க முடியாமல் கூட்டம் தவித்தது. இதனால் ஏற்கனவே திட்டமிட்டதற்கு முன்பாக 3:30 மணிக்கே மாநாடு தொடங்கியது. சந்திரன் தோன்றியது, சூரியன் மறைந்தது என மேடையில் கூறிய நேரத்தில் வெயிலின் தாக்கம் சற்று தணிந்திருந்தது. தொண்டர்களின் ஆரவாரத்துடன் மேடை ஏறிய விஜய் முதலில் தனது பெற்றோரான சந்திரசேகர், சோபா ஆகியோரை வணங்கி வாழ்த்து பெற்றார். மேடையில் வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய விஜய் அங்குள்ள கம்பத்தில் தாவேகாவின் கொடியை ஏற்றினார். தொடர்ந்து மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி ஆகியவற்றின் பெயரால் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் தாவேகாவின் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் விஜய்க்கு ஜல்லிக்கட்டு காளையை நினைவு பரிசாக வழங்கினர். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தலைமை செயலகத்தின் படத்தை விஜய்க்கு வழங்கினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு பாடல் வெளியிடப்பட்டது. அதை கேட்டு தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர். தொண்டர்களின் பெரும் ஆரவாரத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் இடையே உரையாற்ற தொடங்கிய விஜய், சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்க வராது என தெரிவித்தார். மதுரையில் கூடியுள்ள இந்த கூட்டம் ஓட்டாக மட்டுமல்ல, ஆட்சியாளர்களுக்கான வேட்டாக மாறும் என்று விஜய் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் குறிப்பிட்ட விஜய், பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ள தாவேகா ஒன்றும் உலகமகா ஊழல் கட்சி இல்லை என்றும் விஜய் பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வழங்கப்படும், அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என்று கூறிய விஜய், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி என்று தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க பிரதமர் நடவடிக்கை எடுப்பாரா என்றும், தாமரை இலையில் தண்ணீரே ஒட்டாது தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவார்கள் என்றும் விஜய் வினவினார். அதிமுக பாஜக பொருந்தா கூட்டணி என கூறி வரும் திமுக உள்ளுக்குள் உறவு வைத்துக் கொண்டு வெளியில் எதிர்ப்பது போல நாடகம் ஆடுவதாக கூறினார். அதிமுக பாஜக பொருந்தா கூட்டணி என கூறி வரும் திமுக உள்ளுக்குள் உறவு வைத்துக் கொண்டு வெளியில் எதிர்ப்பது போல நாடகம் ஆடுவதாக கூறினார். திமுக ஆட்சியில் நேர்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, பெண்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறதா என்று விஜய் வினவினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுரை கிழக்கு தொகுதியின் வேட்பாளர் விஜய் என கூறிய அவர், ஒவ்வொரு தொகுதியிலும் தானே போட்டியிடுவதாக கருதி வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என்றும் பெரும் படைக்கலத்துடன் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். சூரியன் மறைந்தது,
சந்திரன் எழுந்தது என்று முழக்கமிட்டு நன்றி கூறி மாநாடு நிறைவடைந்தது. பல மாவட்டங்களில் இருந்து முன்கூட்டியே வந்திருந்த தொண்டர்கள் விரைவாக வீடு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் குறித்த நேரத்தில் முன்கூட்டியே மாநாட்டை முடித்தது தமிழக வெற்றிக்கழக மாநாட்டின் சிறப்பாகும். ஐநாவின் அமெரிக்க முன்னாள் தூதர் நிக்கி ஹாலோ அமெரிக்கா இந்தியா உறவுகளை மீட்டெடுப்பது மிகவும் அவசியம் என்று தெரிவித்தார். இந்தியா மீது 50% இறக்குமதி வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதனைத் தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவை தாண்டி சர்வதேச அளவில் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் ஐநாவுக்கான அமெரிக்க முன்னாள் தூதரான நிக்கி ஹாலோ பேசிய போது இந்தியாவுடனான டிரம்ப் நிர்வாகத்தின் உறவு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது எனவும் சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு இந்தியாவின் உறவும் மிகவும் அவசியம் என்றும் தெரிவித்தார். மேலும் டிரம்ப் நிர்வாகத்தின் வெளியுறவு கொள்கை இலக்குகளை அடைய அமெரிக்கா இந்தியா உறவுகளை மீட்டெடுப்பது மிகவும் முக்கியமானவை என்றும் தெரிவித்தார். இதில் ஜவுளி, மலிவான தொலைபேசிகள் மற்றும் சோலார் பேனல்கள் போன்ற உற்பத்தி செய்ய முடியாத தயாரிப்புகளை சீனா போன்று இந்தியாவும் சிறந்து விளங்குவதாக கூறினார். மேலும் இந்தியாவின் சக்தி வளம் வரும்போது சீனாவின் வளர்ச்சி குறைந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் வழக்கறிஞரை தாக்கிய உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கையில் காயத்துடன் வடக்கு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் புகார் அளித்து உள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டை ஸ்டான்லி நகரை சேர்ந்தவர் வழக்கறிஞர் சதீஷ் இரவு உணவு வாங்குவதற்காக புளியந்தோப்புக்கு சென்றிருந்தார். உணவகத்தில் பணத்தை கொடுத்துவிட்டு உணவிற்காக காத்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு இரவு சுற்றுக்காவலுக்கு வந்த புளியந்தோப்பு காவலர் வழக்கறிஞரை உணவகத்தில் இருந்து வெளியேற சொல்லி உணவக உரிமையாளரை கடையை அடைக்க சொல்லி உள்ளார். இதை தட்டி கேட்டதால் சுதீஷுக்கும் காவலாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. அப்போது உதவி ஆய்வாளர் காவலர்களுடன் சேர்ந்து வழக்கறிஞரை தாக்கி இழுத்து சென்று வழக்கறிஞர் வீடியோ எடுத்த செல்போனை பறித்து உள்ளார். இதில் காயமடைந்த வழக்கறிஞர் சதீஷ் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதும் வடக்கு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் ஜார்ஜ்டன் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினரோடு சேர்ந்து புகார் அளித்தார். எங்களது வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் திரு சதீஷ் அவர்கள் உணவு அருந்துவதற்காக புளியந்தோப்பு பகுதிக்கு சென்ற பொழுது அந்த ஓட்டல் உரிமையாளரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அவர் உணவை பெறும் நேரத்தில் அங்கு வந்த காவல் அதிகாரிகள் ஓட்டல் உணவகத்தை மூட சொல்லிய போது அந்த உணவக உரிமையாளர் காவல்துறையினர் சென்ற பிறகு தங்களுக்கு உணவு தருவதாக சொல்லியிருந்தார். எங்களுடைய உறுப்பினர் அமைதியாக இருந்த பொழுது அங்கு வந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் மரியாதை குறைவான வார்த்தைகளை பேசி இந்த நேரத்தில் உனக்கு இங்கே என்ன வேலை என்று சொல்லும் பொழுது உணவு வாங்குவதற்காக நான் காவல் நிலையம் சென்று விட்டு வீட்டிற்கு வந்த பொழுது உணவில்லை, உணவு அருந்துவதற்காக வந்தேன் என்று சொன்ன பொழுது அவரை தரக்குறைவாக தகாத வார்த்தையில் பேசி அடித்து துன்புறுத்தி அவரிடமிருந்து 2 மொபைல் போன்களை பறித்து சென்று விட்டனர். இரவு ரோந்து வாகனம் வந்த பொழுது வந்த காவல்துறை ஆய்வாளர் ஆனந்தராஜ் அவர்களிடம் முறையிட்ட பொழுது அந்த ஆய்வாளர் வழக்கறிஞரை தகாத வார்த்தையில் பேசிய உதவி ஆய்வாளரையும் காவல் அதிகாரிகளை கண்டித்த பொழுது மீண்டும் அந்த செல்போனை ஒப்படைக்க சொன்ன பொழுது 2 செல்போன்களையும் உடைத்து கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். எனவே பாதிக்கப்பட்ட எங்கள் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் சதீஷ் அவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் நிகழ்வை நாகர்கோவிலில் திரையிட்டு தொண்டர்கள் கண்டு களித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அரை மணி நேரத்திற்கு மேல் விஜய் உரையாற்றினார். இந்த மாநாட்டுக்கு நேரில் சென்று விஜயின் உரையை கேட்க முடியாத தொண்டர்களுக்கு நாகர்கோவிலில் ப்ரொஜெக்டர் மூலம் மாநாட்டு நிகழ்ச்சிகளை நேரலையில் திரையிட்டு காட்டினர். இதில் சுற்றுவட்டார பகுதி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சென்று மாநாட்டு நிகழ்ச்சிகளையும் விஜயின் பேச்சையும் திரையில் கண்டு களித்தனர். இரத்த தானம் வழங்குவதை வலியுறுத்தி மெட்ராஸ் ஃபேஷன் ஐகான் சார்பில் 3 வயது முதல் 60 வயது வரையிலானோர் பங்கேற்ற கண்கவரும் ஃபேஷன் ஷோ சென்னையில் நடைபெற்றது. சென்னை அடையாறில் மெட்ராஸ் ஃபேஷன் ஐகான் சார்பில் அதன் நிறுவனர் ஆல்வின் தாஸ் ஏற்பாட்டில் 5ஆம் ஆண்டு ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்வதன் மூலம் ஓர் உயிர் காக்கப்படுகிறது என்பதால் ரத்தம் வழங்குவதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஃபேஷன் ஷோவில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சிறார்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், முதியோர் என பல்வேறு பிரிவினரும் கண்கவரும் ஆடை அணிந்து நடந்து வந்து பார்ப்பவர்களின் கண்களுக்கு விருந்தாய் அமைந்தது. சென்னையில் நடைபெற்ற இந்த ஃபேஷன் ஷோ தமிழ்நாடு,
புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திர மாநிலங்களை சேர்ந்த 60 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பட்டங்களும் கோப்பைகளும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த ஃபேஷன் ஷோவில் கலந்து கொண்ட 60 பேருக்கும் எம்ஆர் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் புதிதாக தயாரிக்க உள்ள திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஊராட்சி தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்குமான பயிற்சி முகாம் நடைபெற்றது. குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மறுசீரமைக்கப்பட்ட ராஷ்டிரிய கிராம சுவராஜ் அபியான் திட்டம் மூலம் ஊராட்சிகளில் சொந்த வருவாயை மேம்படுத்துதல் குறித்து ஊராட்சி தலைவர்களுக்கும் செயலர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. முகாமில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு பயிற்சியின் நோக்கம் குறித்து உரையாற்றினார். அவர் ஊராட்சிகளின் வளர்ச்சி பணிகளுக்கு தேவையான நிதியை அந்தந்த ஊராட்சிகளிலேயே ஈட்டுவது குறித்து பேசினார். ஊராட்சிகளில் தோதான இடங்களில் சிறிய அளவில் கால்நடை சந்தை, தினசரி சந்தை, பிற வணிக திட்டங்கள் மூலம் வருவாயை ஈட்டுவது குறித்து விளக்கம் அளித்தனர். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செல்வகுமார், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தில்லியில் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்து சென்னை திரும்பிய மாநிலங்களவை உறுப்பினர் நடிகர் கமல்ஹாசன் செய்தியாளர்களுக்கு பதிலளிக்காமல் மழுப்பி விட்டு சென்றார். மாநிலங்களவை உறுப்பினரானவுடன் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் இன்று கூட்டத்தொடர் நிறைவடைந்ததால் சென்னைக்கு திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் அவரிடம் செய்தியாளர்கள் குற்ற பின்னணி கொண்ட பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் 1 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களின் பதவியை பறிக்கும் மசோதா குறித்து கேட்டனர். அதற்கு நேரடியாக பதிலளிக்காத அவர் இப்பொழுது அதை பற்றி பேசக்கூடாது என்றார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவில் எத்தனை பேர் கையெழுத்து போட்டார்கள் என்பதெல்லாம் குறித்து இங்கு பேசக்கூடாது என கூறிவிட்டார். வயதாகி சினிமா மார்க்கெட் குறைந்த பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என்றும் படைபலத்துடன் வந்து உள்ளதாகவும் தாவேக மாநாட்டில் விஜய் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த கமல்ஹாசன் விஜய் தன்னை பற்றி கூறவில்லை என்றும் அட்ரஸ் இல்லாத கடிதத்திற்கு நாம் பதில் போடலாமா என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அது சொல்லுவாங்க. இப்ப அதை பத்தி பேசக்கூடாது. பார்லிமெண்ட்ல தாக்கின மசோதால எத்தனை பேருக்கு எழுத்து போட்டாங்க போடலைங்கிறதெல்லாம் இங்க பேசக்கூடாது. அதே போல இன்னைக்கு நடைபெற்ற நேரடி அதே போல பாத்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வரும்பொழுது சினிமா மார்க்கெட் போயிருவாங்க. அவர் படைப்பட கூட மார்க்கெட் இருக்கும்போதுதான் கருத்து என்ன சொல்றது? பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை அறிவித்து உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் கோவை மாவட்டத்தில் தொடங்கி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் சிறப்பான வரவேற்பை அளித்து உள்ளதாக தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆர் குறித்து பேசாமல் தொடாமல் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்று வேலுமணி கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவது உறுதி என வேலுமணி தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நிலுவையில் உள்ள 6 மாத சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நிலுவையில் உள்ள 6 மாத சம்பளத்தை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெற்றோர் ஆசிரியர் நல சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெற்றோர் ஆசிரியர் நல சங்க தலைவர் வின்சென்ட் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் 6 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் பங்கில் ஏசி பொருத்தும் பொழுது அவுடோர் வெடித்து சிதறியதில் பணியில் இருந்த 3 பேர் பலத்த காயமடைந்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கின் அலுவலக அறைக்கு புதிதாக ஏசி பொருத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு இருந்தனர்.
இதில் கேஸ் நிரம்பிய பொழுது திடீரென ஏசியின் அவுட்டோர் வெடித்து சிதறியதில் பணியில் ஈடுபட்டு இருந்த 3 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு உள்ளது. பின்னர் இவர்களை உடனடியாக அருகில் இருந்த பணியாளர்கள் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து முதலுதவி சிகிச்சை அளித்த பின் மேல் சிகிச்சைக்காக காட்டாங்குளத்தூர் SRM மருத்துவமனைக்கு சையத் சபீருல்லா ஆகியோரை அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சங்கர் நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடியில் மருத்துவ படிப்பு படிக்காமல் மருத்துவமனை வைத்து மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் சங்கராபுரத்தில் போலி மருத்துவர் மருத்துவ படிப்பு படிக்காமல் கிளினிக் வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்து உள்ளார். இந்த ரகசிய தகவலை அறிந்த மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சிவசுப்பிரமணி, ஆய்வாளர் சுரேஷ்குமார் மற்றும் மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புல்லூர் பகுதியை சேர்ந்த அனுமுத்து என்பவர் 12வது முடித்துவிட்டு மருத்துவ பட்டப்படிப்பு முடிக்காமல் பொதுமக்களுக்கு போலியாக மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்து மருந்துகள், மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் டாடாபாத் பகுதியில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் டாடாபாத் பகுதியில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பேக்கரி உரிமையாளர்கள் சங்க கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் அனுராதா கலந்து கொண்டனர். பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக தயாரிப்பது, விநியோகிப்பது, கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது குறித்து எடுத்து உரைத்தார். மேலும் உணவு பாதுகாப்பு சட்டம் 2006இல் உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேக்கரி உணவுகள் தொடர்பாக மக்கள் குறைகள் இருந்தால் புகார் அளிக்க வாட்ஸ்அப் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி துவங்கி உள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த வகையில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய பேக்கரி உரிமையாளர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சட்டம் சார்பாக அவங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும், எப்படியெல்லாம் அந்த நிறுவனத்தை வச்சுக்கணும், சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டியது, அப்புறம் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் பயிற்சி பெற்ற நபர்கள் இருக்க வேண்டியது, அதாவது அப்புறம் உணவை கையாளுபவர்கள் தன் சுத்தத்துடன் எப்படி இருக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், இருப்பு எப்படி வச்சுருக்கணும், அதோட மூலப்பொருட்கள் எப்படி வாங்கணும், அதை எந்த சூழலில் எந்த டெம்பரேச்சரில் வச்சுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், எப்படி விற்பனை பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தணும், எப்படி சேகரிக்கணும், இப்படின்ற பல விஷயங்களை அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம சட்டம் சார்ந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு மாதிரியும் அவங்களோட இணைந்து, ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க அசோசியேஷன்லேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடத்துலேருந்துமே இன்னைக்கு வருகை புரிந்திருக்கிறாங்க. ஸோ மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தொலைபேசியில் பேச்சு. உக்ரைன் சிக்கல், இஸ்ரேல் பாலஸ்தீன சிக்கல் ஆகியவற்றுக்கு அமைதி தீர்வு காணும் முயற்சிகள் குறித்து பேச்சு. மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாட்டில் திரண்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என விஜய் சூளுரை. ஐநாவின் அமெரிக்க முன்னாள் தூதர் நிக்கி ஹாலோ பேட்டி. சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு இந்தியாவின் உறவு மிகவும் அவசியம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் நிகழ்வை நாகர்கோவிலில் திரையிட்டு பார்த்த தொண்டர்கள். விஜயின் உரையை கேட்க முடியாத தொண்டர்களுக்கு நாகர்கோவிலில் ப்ரொஜெக்டர் மூலம் மாநாடு. தில்லியில் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்து சென்னை திரும்பிய மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் பேட்டி. அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மழுப்பிவிட்டு சென்ற கமல்ஹாசன். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.